பார்த்தா சர்க்கஸ்ல இருக்கிற கோமாளி மாதிரி இருக்கான். ஏடி சைட் அடிக்கிற யோகிதை இல்லாத மூஞ்சி, இப்பதான் மண்வெட்டில களை வெட்டின மாதிரி இருக்கு இல்லடி? ஆமாடி, அசல் சிந்தாசி. யார பத்தி வேணாலும் பேசுங்க, ஆனா என் மாமனை பத்தி மட்டும் எதுவும் பேசாதீங்க. ஏடி சிந்தாமணி கோவப்படுற? ஏண்டி மைக்கேல் ஜாக்சனை பத்தி கனவு கண்டுட்டு இருக்கே, உன்னால அவனை கட்டி பிடிச்ச ஒரு முத்தம் கொடுக்க முடியுமா? ஏம்மா சதா ப்ரூஸ்லியை நினைச்சு குய்யோ முய்யோன்னு கத்திக்கிட்டு இருக்கியே, அந்த செத்து போன ப்ரூஸ்லியோட உன்னால ஒரு நாள் குடும்பம் நடத்த முடியுமா? தினமும் சினிமா ஸ்டார் சில்வஸ்டர் ஸ்டாலினியை நினைச்சு துடிச்சிட்டு இருக்கியே, உன்னால அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஆனா உங்களால முடியாததெல்லாம் இந்த சிந்தாமணினால முடியும். நீங்களாம் என் மாமனோட முகத்தை பத்தி தான் பேசுறீங்க, ஆனா என் மாமனோட மனசு எவ்வளவு அழகா இருக்கும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு மட்டும். பொண்ணுமணி, நீ பிறந்ததுல இருந்து உன் மண்டையில முடி முளைச்சதுல இருந்து உனக்கு நான் தான் முடி வெட்டி விட்டுட்டு இருந்தேன். நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்ன மரத்துல கட்டி போட்டு இந்த ஆட்டு ஆடுற? நீ பண்ண தப்புக்கு இதுக்கு வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். இதுக்கு மேல எங்கடா போறது? இதே மேலதான். ஏண்டா நான் மட்டும் மரத்துல தூங்குறேன், நீ ராக்கெட்ல பறக்குறேன்னு நினைப்பா? பாரதேச ரெண்டு பேரும் மரத்துல தான்டா தூங்குறோம். ஐயா ஊர் ஜனங்களே, உங்க மண்டையில புண்ணு வந்தது, பொடுகு வந்தது, நாத்தம் புடிச்ச தலைன்னு கூட பார்க்காம நான் கைய வச்சு கத்தி போட்டு சிறைச்சு விடலீங்களா? அந்த நன்றிக்காவது என்ன கொஞ்சம் அவுத்து விட சொல்லுங்க ஐயா. ஏன் தம்பி, நாட்டு இப்ப அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? நான் சொல்றேன், பொண்ணுமணி மாமா கருவியில் கவுந்து சேவிங் பண்ண வரதுன்னா பண்ணிட்டு வர வேண்டியதானையா? அது இல்லமா ஒரு வீதியில ஒரு முடி நரமுடி சொன்னாப்ல, ஒன்னாலும் பரவாயில்ல, பொண்ணுமணி என்னை காதல் வர மாதிரி சொல்லியிருக்கேன். நீதான் போட்டு கொடுத்தா? நானா இருந்தா உன்னை தலைகையில தூக்க விட்டு எண்ணி 26 அடி சவுக்கால அடிச்சிருப்பேன். ஆமா பொண்ணுமணி தம்பி, இனிமே உங்க மாமா தலையில முடி இருந்தாலும் சரி, அது மொட்டையா இருந்தாலும் சரி, மொட்டையா இருந்தாலும் சரி, நான் போய் கொத்தி விட்டு வந்துடுறேன். இனிமே தலைய பத்தியோ முடிய பத்தியோ நான் பேசவே மாட்டேன். இந்த அறிவு உனக்கு முதல்லயே இருந்திருக்கணும். தாயே, அறிவு பத்தி நீ எல்லாம் பேச ஆரம்பிச்சியா? பொண்ணுமணி தம்பி, இதுக்கு விமோசனமே கிடையாதா? படிச்சவன், இந்த ஊர்ல மிக தெளிவானவன், நான் சொல்ற கேட்கிறியா? அப்படிங்களா? கொஞ்சம் கிட்ட வந்து சொல்லுங்க. அதாவது கொஞ்சம் அந்த பக்கமா திரும்பி சொல்லுங்க. நான் என்ன என்றாது மோட்டு தந்து ஒரு அளவு இல்லையா? ஊர்ல நல்லது கட்டா நாளைக்கு ஒரு தான் இருக்கான், நாளைக்கு கொண்டு இருக்க ஆயிட்டா அவுத்து விடுறான். அவுத்து விடுறான்னா என்னடா பொண்ணுமணி என்ன பிள்ளையார மரத்து மரத்து பாத்துட்டு இருக்காப்ல? என்னடா புரியாம பேசுறேன்? இந்த கோயில கட்டினதே பொண்ணுமணி தான். பொண்ணுமணி மாமன் பொண்ணுகிட்ட இருந்து 4 நாளைக்கு ஒரு தடவை கடிதாச்சு வரல, பிள்ளையார உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாரு. பொண்ணுமணி லெட்டர் வந்திருக்கு, லெட்டர் சிந்தாமணிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. பொண்ணுமணி எவ்வளவு நேரம் லெட்டர் கையில வச்சுக்கிட்டு படிக்காம உட்கார்ந்துருப்ப? படி. எழுத்து நல்லாதான் இருக்கு. அன்புள்ள மாமனுக்கு உங்கள் சிந்தாமணி அசைவுடன் எழுதி கொள்வது. நீங்கள் அனுப்பிய 5000 பணமும் லோட்டரும் கிடைத்தது. நீங்கள் சொன்ன பாடி சேலைகளும் எடுத்துக் கொள்கிறேன். மேல படி. நீங்கள் அனுப்பிய குடிநீர்கள் வந்து சேர்ந்தது. அதனால் உங்களை சுற்றி சுற்றியே என் ஞாபகம் வருகிறது. என்ன தேடுற? ஞாபகம் சுற்றுலாம்ல, அது என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். மரியாதை உட்கார்ந்து படி. அதனால் உங்கள் போட்டோவை அடிக்கடி பார்த்துக் கொள்கிறேன். உங்களை அன்றி நான் யாரை நினைத்துக் கொள்வது? நீங்களும் என்னை நினைத்துக் கொள்ள வேண்டும் என்பதால் நான் கடிதத்தில் அனுப்புவதை நீங்கள் கன்னத்தில் வாங்கி கொள்ளவும். இச்சு 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 புரிபுரிப்பு புரிபுரிப்பு. சீக்கிரம் படிச்சு சொல்ற. நீங்கள் மட்டும் என் அருகில் இறந்தால் உங்களை அணைத்துக் கொள்வேன். அவங்க கொல்ல மாட்டாங்கடா. நீ படிச்ச அழகுக்கும் உன்னை நான் தான் சொல்லணும். உன்னை எதுக்குடா முதியோர் கல்வி காமிச்ச? சிந்தாமணி கடுதாசியை படிக்கிறதுக்கு தானே. அதுல குத்தம் கண்டுபிடிக்கிறீங்களா? அடுத்த கடுதாசியை நீ ஒழுக்கமா படிக்கல, அவனை இந்த பாத்துங்களோட சேர்ந்து உன்னை முட்டை போட வச்சிருவேன்.
என்னடா பழனிசாமி ஐயா கும்பிடுறனுங்க. எங்கடா மாப்பிள்ள பொண்ணுமணி? ஏதோ கடுதாசி வந்து சொல்லி அந்த திருக்கத்தோட சேர்ந்துக்கிட்டு காடு மேடெல்லாம் சுத்திட்டு இருக்காருக்கோ. ஒரு திருவாசா சிந்தாமணி லெட்டர் வந்தா போது, உலகமே தெரியாது இந்த பயலுக்கு. மாமா உன்னை யாரு இங்க வர சொன்னது? என்ன வெயில் அடிக்குதா? என்ன என்னாச்சு மாமா? கண்ணுல லேசா தூசு வந்தது போது. கண்ணு தூசி காட்டு. இல்ல இல்ல எங்கடா வச்சுக்க தண்ணி இங்கே இரு மாமா. கேக்குறியா? கண்ணு தர தூசி மாமா கடல் எப்படி தூசி வேண்டியது? மாமா வருது தெரியாம என்ன வேலை பொண்ணு அங்க சூப்பராங்களே அவங்கதான். டேய் பொண்ணு வேணடா. டேய் என்னடா வேலை செய்யுது? டேய் ஒண்ணு கூட உனக்கு டேய் டேய் மாப்ள நிறுத்துடா. போடுறா போடுறா. ஐயா என்னங்க சத்தம்? நீ எங்கடா போன? ஒண்ணு போட்டு பொண்ணுங்க வெயில் மண்டைய பழக்குது. மாமனுக்கு கொடை பிடிக்காம நீ என்ன ஒண்ணு கண்ணுகள் லேசா தூசு வந்ததுக்கே அப்படி ஆர்ப்பாட்டம் பண்றையே. காத்தால இருந்து உன் மாமன் அன்னாகாரம் இல்லாம இருக்க. அது தெரியுமா உனக்கு? சொல்றேன் சமயக்கார கருப்பையா நேற்று ராத்திரி வேலையை விட்டு போச்சாப்பா. உன் வயிறு காய போட்டு நான் சாப்பிட்டேன். இனிமே உனக்கு இந்த பொண்ணு மணி தான் சமைப்பா. நீ சாப்பிட்ட அப்புறம் தான் இவன் சாப்பிடுவா. இதை பிடிமா? ஏய் மாமனை பாத்துக்கங்கடா. மாமா சீக்கிரமா. ஆஹா வாசனை கப்புன்னு தூக்குது. நாளைல இருந்து காஞ்சி போயிருக்கிறேன். ஒரு குடி பிடிச்சிடா பாப்ல. சரி புடி மாமா. உனக்கு மண் சட்டியில சமைச்சதானே பிடிக்கும்? ஆமா அத்தனையும் அதுலயே சமைச்சிருக்க பாரு. சாப்பிட்டு பார்த்து சொல்லு மாப்பிள்ளையோட கைராசி எப்படி இருக்குன்னு. முதல்ல சாம்பார் ஊத்துறா. உனக்கு பிடிச்ச கத்திரிக்காய் சாம்பார். சாப்பிடு சாப்பிடு நல்ல சாப்பிடு. மெதுவா மெதுவா பாத்து மாமா. புறகிற ஏறிடு போது சாப்பிடும் போது குடிக்க போயிட்டாங்க. நஷ்ட ஊட்டு இன்னும் இன்னும் மாமா மாமா தயிர் சாதத்துக்கு வயிற்றுல கொஞ்சம் இடவை. தயிர் சாதம் எப்போ ஒரே மாதிரி சாதம் இருக்கும். கஷ்டம் என் மாப்பிள்ள வச்சதாச்சே. என்ன ருசி என்ன ருசி. கட்டுப்படியா காடு கையில் விட்டு. கை கொட்டா. மாப்பிள்ள நலபாகன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது இன்னைக்கு தாண்டா அனுபவிச்சேன். உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சுட்டா. அவனுக்கு ஊங்கி விட்டான் அகப்பட்டவன். என்ன பண்ண? எது கூப்பிட்டா? நேத்தல் லட்டு வந்துச்சு. அதுக்கு இல்லடா, இன்னைக்கு நம்ம வீட்டுல பிரமாதமான சமையல். என்ன விசேஷம்? என்ன விசேஷமா? ஒண்ணு மணி சமைச்சிருக்கேன்டா. சாப்பிடுறியா? என்னைக்கா மாட்டேன். கட்டிக்கிட்டு விட்டுறாத. என்னடா வித விதமா இருக்கா? எல்லாம் உனக்குடா. இத்தனை நீ சமைச்சதா? ஆமா அப்படி கூட நான் தான் பிடிச்சது. சாப்பிட மாமனுக்கு ரொம்ப பிடிச்சது. நீ சாப்பிட. என்னடா வேத வேதம் பிடிச்சுக்கிட்டு சாப்பிடு. என்னடா ஒண்ணு மணி இந்த கிளாஸ்ல தண்ணிக்கு போயில பூச்சி மருந்து பால் இருந்தா கொடுப்பா. ஓ சோத்தை தின்னு சாகுற போல அதை குடிச்சே செத்துடலாம். உனக்கு என்ன கிண்டலா இருக்கா? நான் பொங்கி போட்டது என் மாம பிரமாதமா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இப்ப படுத்திருக்கு. ஓ மாமே உனக்கு தெய்வம்ப்பா. தெய்வம் சாப்பிடலாம், மனுஷன் சாப்பிட முடியுமா? நீ செய்யற காரியத்தை என்னைக்கு நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நல்லா இல்லைன்னு மனசு சங்கடப்படும் தான் நீ பொங்கி போட்டு சாப்பிட்டு போய் காஞ்சிட்டாரு போல. அவர் எப்படி இருக்காரு போய் பாரு. தண்ணி கூட உன்னை நம்பி குடிக்க கூடாதியா. நான் வெளியே போய் குடிச்சுக்கிறேன்.